எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் விசி வடிவுடையார். நான் பிறந்தது தமிழக கேரள எல்லையான இந்த குமரி மாவட்டத்தில் தான். தமிழகத்திலே அதிகம் படிச்சவங்க இருக்கிறது எங்க குமரி மாவட்டம் தாங்க. ஆனா இதே மாவட்டத்தில் தான் அதிக அக்யூஸ்டுகள் இங்க இருக்கிறதா ஒரு புள்ளி வர சொல்லுது. படிச்சவன் ஏங்க அக்யூஸ்ட் ஆகணும்? என் கண்ணு முன்னாடி படிச்சு அக்யூஸ்ட் ஆகி போன ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதோ உட்கார்ந்துருக்கான இவன் தான் பெட்டோத்தி சுந்தரம். எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கான். ஆனா இப்ப இவன் ஒரு அக்யூஸ்ட். பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பார்டர்ல ஒரு சம்பவம் நடந்தது. இதுதான் பொலியூர், கேரள எல்லையில இருக்கிற தமிழக ஊர். இங்க சாராயம் காய்ச்சறதான் ஒரே தொழில். இவன் தான் பொலியூர் சிலுவை. கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் இந்த சிலுவையோட சாராயம் தான் கடத்தப்படுது. இவ சிலுவையோட அண்ணன் தவசி. சூப்பர் சரக்குடே. ஒரு தராதரம் வேணும்டா பண்ணி. இது என் தம்பி சிலுவையோட சரக்கு. லாரி சரக்கு வாங்குற பேசாம போறோம். கேடு சரக்கு வாங்குற நீ நக்கி பாக்குறாடே. நானாவது உன்னை உயிரோட விடுறேன். என் தம்பி சிலுவை வந்திருந்தா உன்னை வெட்டி போச்சிட மாட்டேன். வாங்கண்ணா, தொப்பிக்கார மூக்கு வைத்து வந்துட போறான். இவன் தான் பாக்கு பரமசிவம். பொலியூர்ல பெரிய சாராய வியாபாரி ஆகணுங்கிறதா இவனோட ஆசை. சீக்கிரம் போடு. இவன் தான் எஸ்ஐ பாண்டி. சிலுவையோட தொடர்பெல்லாம் மேலதிகாரிகளுக்கிட்ட. அதனால சிலுவை மேல இவனுக்கு கோபம். என்னடே பாக்கு பல்லளிக்கிற? கூத்தி அவளாச்சு கூப்பிடாளோ? நமக்கு வர வருமானத்துக்கு கூத்திய வர போங்க. பாக்கு போன் அடிக்கிறதுல எடுத்து பேசுதே. வேண்டாண்ணா. அட நம்ம சரோஜாவருக்கு எடுத்து பேசுதே. இல்ல டேய் குடுறே. அண்ணா அண்ணா பாக்கே தோசி போடியா? ஏய் பாடி, ஏய் பாடி. என்னடா போட சொல்ற? ஏய் முதல்ல இவனை போடுற. அப்புறம் உன்னை போடுறே. ஏய் ஏய் பாக்கே. ஏய் ஏய் பாக்கே. ஏய் ஏய் தூக்குங்கடே. ஏய் நீயும் சிலுவையும் அடுப்பு போட்டாதான் கேரளத்துக்கு தமிழ்நாட்டுக்கு சாராயம் போவோம். நீர் எவனாவது போட்டா பஞ்சாயத்து பேசுவீங்களோ? ஏய் இந்த பாக்கு பரமசிவ அடுப்பு போட வேண்டாம். முன்னாடி ஒன்ன போடணும். தூரமே நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடு. இவன் தான் உடும்பு, கோபக்காரன். சிலுவைக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிற ஆளு. வேண்டாமா தம்பி சாப்பிட கீழே போட்டாதடே. கீழே இருக்கிற பூரா சாராயக்காரு 800 கணக்கு மேல போட்டு வச்சிருக்கோம். வெடிச்சு கிடிச்சு புட போகுதுடே. இது மணி, சிலுவையோட கூட பிறக்காத அண்ணன். எல்லாமே இவர்தான். என்ன நான் வைக்கிற உன்னை அப்படி யார் நினைக்கிறது? குடி. லோடு இறக்க போன தவசி தம்பி இன்னும் காணல. ஒரு தம்பி எதுவும் நினைக்குதோ என்னவோ. வந்துருவான் அவன் அண்ணன் எஸ்ஐ பாண்டி. பொலியூருக்குள்ள வந்து உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம சச்சி ஃபாதர் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான். ஃபாதர் பர்மிஷன் தரல. ஆனா நிலைமை இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது தம்பி. இந்த எஸ்ஐ பாண்டி தானே பிரச்சனை. அதிகாரிகிட்ட பேசியிருக்கேன். இன்னும் 10 நாள் அவனை செவுத்துக்கு அடிப்போம். அவ்வளவு பெரிய ஓடு கட்டி வச்சுட்டு மறைஞ்சு வாழ வேண்டி கிடக்கு. தேவையாது 40 வாட்டி அப்பனை பார்க்கணும்னு அழுததாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மணினா நீ தானே பொறுப்பு. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மக்களை சாராய வாடியப்படாத கோமன் சொல்லிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சந்தோஷமா நான் வார்த்தை பேசிட்டு இருக்கும் போது ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? தூர்வே அப்பா அம்மா பேசிக்கிட்டு கிட்ட வாடகை நம்ம 2 பேரும் மேல போலாம். சரி பெரியப்பா. ஏய் என்ன இப்படிடே? சரியண்ணா. பாப்பா வா. அண்ணன் தம்பி மூட தெரிஞ்சு அழகா எஸ்கேப் ஆயிட்டாரு பாரு. புள்ள வேற டாக்டர் ஆகணும்ட்டா. எஸ்பி டிஎஸ்பி நிறைய ரெடி பண்ணணும். சிலுவை சாராயம் காய்ச்சறவனா இருந்தாலும் பொண்டாட்டி மேல ரொம்ப அன்பா இருப்பான். என்னடே பாக்கு, வர்ற வழியில காக்கி சட்டக்கார போயில எவனும் இடையில பாத்தியோ? எவனாவது கண்ணுல பட்டா ஊரை கூட்டி குறவளையா இருந்திருக்க மாட்டேன். அவசியம் கிடை. அவர் கலிகை காலில் யார்கிட்ட பைசா வாங்கிட்டு வரேன்னு போனா கூட வந்து கூட்டம் இருக்க கூடாதே. அண்ணா சிலுவை இருக்காரு அண்ணா. அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் பைசா தரேன்னாரு. பார்த்து வாங்கிட்டு போலான்னு பாக்குறேன். தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கடே.
அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ண, மேல வந்தவங்க பாக்கலாண்டே. குறும்பு, மீன் குழம்பு எப்படிடே இருக்கு? நல்லா சாப்பிடுறேன். பாக்கு சிலுவையை கொல்லதான் பாரவடியை பத்த வச்சான். ஆனா குழிக்குள்ள இருந்ததோ சிலுவையோட பொண்டாட்டி. பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்துக்கும் இவன் இப்படி ஆனதுக்கும் என்ன தொடர்பு? வேட 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 எல்லாம் வேட வேட. 1 வச்சா 2, 2 வச்சா 4, 5 வச்சா 10. ஆசை இருக்கிறதெல்லாம் பையி. இவன் பேரு சொடக்கு. அப்பா அம்மா இடிவிழும் திறந்துட்டாங்க. இப்ப இவனுக்கு எல்லாமே சுந்தரம் தான். என்ன போஸ்ட் நீ போடலையா? போடு. நிறைய போட்டாச்சுடே, திரும்பி வரல. குடுக்குறோம் தானே. ஜமீன்தார் 5 ரூபா. அண்ணா வச்சாச்சா? வச்சாச்சுடே. நீ கஞ்ச பையன். வச்சாடே. நீ வச்சாச்சா? நீ நிறைய வச்சாச்சுடே. ஜட்டி தாண்டே இருக்கு, வைக்கவா? ஓ, ஜட்டிய வைக்க போறியாடே? ஜெயிச்சா 2 பழைய கிழிஞ்ச ஜட்டி கொடுப்பேன், வாங்கிட்டு போடே. போடாச்சா? எல்லாம் போடாச்சா? நானும் ஆட்டத்துக்கு வரலாமா? அண்ணா வாங்க அண்ணா. தள்ளுடே. கொஞ்சம் தண்ணி ஊத்தாம ஆடி எல்லையே தாண்டி வந்து சிக்குதடே. தம்பி 200 வைக்கலாமா? வைங்க. 200 வச்சா 400 தர்றேன். கரண்ட் 400 எத்தனை குவார்டர்? தம்பி கணக்குல வீக்கு போல இருக்கு. நாங்கெல்லாம் கரெக்ட்டா இருப்போம். அதானே பார்த்தேன். குவார்டர்னா சும்மாவா? ராஜா வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? வச்சா 400 ரூபாய் கிடைக்கும்ல? அப்படியா? காலையில சாப்பிட்டியா? 1க்கு 2 ஜெயிச்சு அப்புறமா சாப்பிடுவோம். அப்போ ஜோலியை முடிச்சிருவேன். வை. என்னப்பா வச்சங்க? நான் பேசுனது தப்பு தானா? பிறந்ததுல இருந்து ஒரு நாள் அவன் தோத்து நான் பார்த்ததே இல்ல. அப்ப நம்ம தோக்க வச்சோம். நீங்க ஜெயிங்க அண்ணா. 5 வச்சா 10, 10 வச்சா 20. தம்பி 200 வச்சா 400 நான் அத சொல்லவே. சுந்தரம், மானத்தை காப்பாத்துப்பா. அண்ணா அவசரப்படுறாரு. உங்களுக்கு டபுளுக்கு அண்ணா. 200 வச்சா 800. வைங்க வைங்க. நினைச்சு விடுறாரு. பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்க. அண்ணா 102 சி பஸ் வந்துருச்சுனா. அது பஸ்லடே, பால் வண்டி. சரி சரி, எல்லாரும் இங்க கவனிங்க. எடுக்க போறேன். எப்பவுமே காசு கம்பெனி காட்டு பகவானே. நான் கம்பெனி சேர்த்த காசெல்லாம் இப்படி அநியாயமா போகுது. அப்படியே எம்ஜிஆர் கும்பிடுது. நான் தலையில 5 ரூபா வச்சேன். நியாயஸ்தண்டே 5க்கு 10 எடுத்துக்க. தேங்க்ஸ். அப்படியே எம்ஜிஆர் மனசு சில்லறைய பொறுக்கு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற, கண்ணை தொடச்சுக்க, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. அதவே யானை விட்டு விளையாண்டுகிட்டு இருக்கா, நீ ஆட்ட விட்டு பெருமையா சொல்ற. அப்பவே நான் சொன்னல குட்டியாடு இருக்கா. கட்டாயம் ஜெயிக்கலாம். குடும்பத்தையும் வித்து கொண்டு வா, டபுளா ஜெயிக்கலாம். இவன் பேரு சாலை. இங்க இருக்க கடத்தல்காரங்கள கொஞ்சம் வித்தியாசமானவன். இவன் சாலையோட உண்மையான சிஷ்யன் ஆப்ப. பிரச்சனைனா முதல்ல ஓடுறது இவன் தான். நாயரே, கரண்ட் இல்ல? இருக்கே, எரியலையே. பின்னால இருக்கே. எடே, உனக்கெல்லாம் எவன்டே கரண்ட் பேர் வச்சது? ஊர்லதான் கரண்ட் இல்ல தோல. பேர்லயாச்சும் கரண்ட் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு. நம்ம பவர் எப்பவுமே கட்டாதுப்பா. கட்டாருக்கு நானே கவர்மெண்டா? ஹலோ சிங்கப்பூர். அத்தாடி, டிவி எலக்ட்ரான் விட்டாப்ல சரக்கு குடுக்குறாளா? அடுத்தவன் ஜாமான்னா அலாக்கா தூக்கிட்டு வரான். நாயடே, நீ குடிச்சிடாத. சுந்தரம், புளியூர் சரக்கு புழு கலரா அறியுதே.
இந்த பார்டர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும் தினம் தினம் பாக்குறது இதே மாதிரி கடத்தல்காரங்களை தான். அது அவன் அடி மனசுல பதிஞ்சு போயிடுது. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கே? சார் 1000 ரூபாய் கொடுத்தனா எஸ்ஐ சொல்லி வண்டி ஓட சொல்றேன். பேப்பர் எதுவுமே இல்லாம வந்திருக்க. அங்க போய் உட்கார். அங்க போயா? அங்க போ. இது நம்ம செக் போஸ்ட்ல. சில நேரத்துல வண்டி நீ நல்லா தான்டா ஓட்ற. சாலே ஏன் ட்ரைனிங்ல? ஏய் நம்ம ஏதோ கண்டென்ட் மாட்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும். பாட்டில் எடு. நம்ம ஆளை பாத்துட்டு வந்துறேன். மோச ஏடா நீ போன தட்டி கூப்பிடுற? என்னடா பம்ற? யாரடா நீ? சொல்லுடா. ஏண்டா முத்து, என்னன்னா சால போனவன இன்னும் ஆளை காணலையே. தெரிஞ்ச எஸ்ஐ இல்ல, கட்டிங்ல கனெக்ஷன் ஆயிருப்பாரு. டேய் சரியா சொன்னடே. சால சரக்கு போட்டு சார்ஜர போல என்னன்னு பாத்துட்டு வந்துடே. என்னடா சட்டை சட்டை என்னடா சட்டை சார்? கலத்துல வேண்டிய இல்ல வேண்டாம் சார், வேண்டாம் சார். நீங்களே வச்சுங்க சார், நீங்களே வச்சுங்க சார். ஏண்டா கள்ளச்சாராயத்தை கடத்திட்டு எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ்காரன் தோள் மேலே கை வச்சு பேசுவேன் சார். பேக்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். தெரிஞ்ச பேக்குன்னு. அப்ப ஃப்ரெண்டு டே ஷாக் ஆயிட்டேன் சார். தெரியாத ஃப்ரெண்ட்னு. ஆவடே ஆவ திரும்புடே சார். எதுக்கு சார்? திரும்புடே சார் ஒரு நிமிஷம் மைண்ட செட் பண்ணிக்கிறேன். சூக்கிட்ட சொல்லிட்டோம்னா அது பாட்டுக்கு சும்மா கிடக்கும்ல. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாரு என்ன அடி வாங்கிட்டு சிரிக்கிற? சார் திஸ் இஸ் மை கேரக்டர் சார். கேரக்டரா? நீட்ட கையா சார். கையா வைடு சார். வைடு கையா. துப்பத்து சட்டையை கொடுத்துருங்க சார். என்னடே பேசே மாறி போச்சு இப்ப. சார் இதுக்கெல்லாம் சரி பண்ணி எதிர்பார்க்காதீங்க சார். இங்க வாடே. சார் என் பார்ட்னர் வந்துட்டார் சார். யாருடே பாட்னர்? அப்பா ஆள விடுடே. யாடவன்? சார் நீங்க என்ன மாதிரி டைமுக்கு டக்குன்னு திரும்பி பார்க்கணும் சார். நீங்க ஜஸ்ட் மிஸ், அவன் ஜஸ்ட் எஸ். கணக்கெல்லாம் பணம் வேணுமா? இன்னும் இல்ல, நம்மாழ்வாரு இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அக்ரி படிச்சிருக்கோம் பாரு. விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்லடே. இது என்ன வேலை? 100 ரூபா சொல்றாங்க. என் பொண்டாட்டி நம்ம தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறா. இருந்தாலும் பாவி மனசு கேட்க மாட்டேங்குது. விலை என்னமோ 100 ரூபா சொல்றாங்க. தேங்க்ஸ் டே சுந்தரம். வேலை கிடைச்சோட பணத்தை கொடுத்துறேன் டே. சுந்தரண்ணா, என்ன லட்சுமி? என் வீட்டுக்காரரு பைசா ஏதாவது கேட்டாரா? இல்லையம்மா. இன்னும் 2 நாள்ல வாடகை கொடுத்துறேண்ணா. குழந்தை அழுது பாலியல் கொடுத்தியா இல்லையா? காலமுறை கொடுத்தண்ணா. இந்தமா இல்ல வேண்டாண்ணா. பிடிமா.